ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். சாய் குடும்பம்னு நம்ம சேனலுக்கு பேர் வச்சது ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தில் சப்ஸ்கிரைபர் நம்ம குடும்பத்தினரில் வந்து நிறைய பேர் ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உண்மையாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாவுமா இருக்க என்னோடய ஷீரடி சாய்பாபாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து விர்ச்சுவலாக என்னோடய கையை கூப்பிட்டு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நாளும் நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் சப்போர்ட் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னை டே பை டே வந்து பாபாவை பற்றின புது புது கண்டென்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தரணும் அப்படின்னு தோணுது. உங்களால் நான் நிறைய விஷயம் வந்து பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பாபாவை பற்றி சொல்லணுன்றதுக்காக நான் வந்து டெய்லி புதுசாக பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நீங்கள் அனுப்புகிற ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. எந்த வீடியோ போட்டாலும் சரி அவங்க கமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ கீழேயுமே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாருன்னு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றின்றது வார்த்தை தான், பட் என்னால் உங்களுக்கு நன்றி தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி உங்களோட ஆதரவை வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நானுமே வந்து என்னால் பாபாவோட கண்டென்ட் என்னென்ன பாபாவை பற்றின தகவல்கள் இருக்கோ, எதனா ஒரு புதுசாக ஒரு சின்ன விஷயம் எனக்கு பாபாவை பற்றி தெரிஞ்சால் கூட நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிவிடுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஷீரடி சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். பாபாவோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க இல்லையா? ஸோ தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. பாபாவோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையாக பாபா வந்து எப்போ பிறந்தாரு அப்படின்றது யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா வந்து 1835 பிறந்தாரு சொல்கிறாங்க. அதாவது 1835 அந்த இயரில் தான் வந்து பாபா பிறந்திருக்கிறதா வந்து தகவல் சொல்லப்படுறது. அதே மாதிரி பாபாவோட பெற்றோர்கள் பேர் வந்து கங்கா பாவாத்யா அண்ட் தேவகிரி அம்மா. ஸோ பாபாவோட அம்மா அப்பா பேர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவுமே நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக இதுதானான்றது தெரியாது. ஆக்சுவலி இந்த கங்கா பாவாத்யா தேவகிரி அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த தம்பதியருக்கு வந்து பாபா எப்படி பிறக்கிறாருன்னா, ஒரு வாட்டி வந்து அவங்க இருக்க இடத்துல வந்து மழை வந்து அதிகமாக பெய்ந்து வெள்ளம் வந்து வர அபாயம் ஏற்படுது. இதை தெரிஞ்சதால் கங்கா பாவாத்யா என்ன பண்ணுறாருன்னா, ஆற்றோரமாக அவங்க வீடு இருக்கிறதால படகெல்லாம் போய் சேஃப்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டு வரலான்ட்டு கிளம்புறாரு. கன மழை பெய்யுது. அப்போ தேவகிரி அம்மா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க, கதவை சாத்திக்கிட்டு. அப்போ திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. தேவகிரி அம்மாவும் எழுந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு முதியவர் வயசானவர் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அம்மா இந்த மாதிரி ரொம்ப மழையாக இருக்குது, நான் அவங்க வீட்டு திண்ணையில் தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா போக்குவரத்து வசதி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நடந்தே தான் போவாங்க. அப்போ போகிற வழியில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி திண்ணை, மடம், இந்த மண்டபம்லாம் இருந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவருமே கேட்குறாரு. அதுக்கு தேவகிரி அம்மாவும் சரி ஓகே நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கடுத்து திரும்ப வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ திரும்ப போய் அவங்க திறக்கிறாங்க. அப்போ அதே முதியவர் வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுமே வந்து இருக்க சாப்பாடை வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. திரும்ப கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. திரும்ப போய் பார்த்தா அதே முதியவர் தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஊராக கொஞ்சம் சுற்றி வந்ததால் கால்லாம் ரொம்ப வலிக்குது, எனக்கு கொஞ்சம் கால் பிடிச்சி விட முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு அதை கேட்டதுமே தர்ம சங்கடமாக ஆகிடுது. என்னடா அது இப்படி கேட்குறாரேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இலகிய மனசு, அவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு இந்த ஐயாவுக்கு கால் பிடிச்சி விட சொல்லலான்ட்டு போகிறாங்க. போனால் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு யாருமே கண்ணில் கிடைக்கல. சரின்ட்டு ரிட்டன் வந்து கதவு சாத்திடுறாங்க. திரும்ப கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இந்த வாட்டி கதவு திறந்தா முதியவர் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண்மணி இவங்க எதுவுமே சொல்லாமையே நான் வேணால் கால் பிடிச்சி விடட்டுமான்ற மாதிரி கேட்குறாங்க.
இவங்க அந்த நேரத்துக்கு நம்ம எதுவுமே சொல்லாமே இவங்க கேட்குறாங்களேன்றதெல்லாம் இவங்களுக்கு தோணலை. ஓகே, ஏதோ ஒன்று ஆள் கிடச்சிட்டாங்க, அந்த ஐயாவுக்கு பிடிச்சி விடட்டும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க கதவை சாத்திட்டு உள்ளே வந்து திரும்ப படுக்கலான்னு வராங்க. ஆமாம், இந்த பெண்மணிக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லலையே, எப்படி கரெக்டாக வந்து இவங்க கேட்டாங்க இந்த மாதிரி கால் பிடிச்சி விடவான்னு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஆள் தேடிட்டு வர போகிறப்ப இந்த பெண்மணி அங்கே இல்லவே இல்லையே, இப்போ எப்படி வந்தாங்கன்னு ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க. ஒரு கதவு தட்டுற சவுண்டு போய் திறந்து பார்த்தா அங்கே சிவனும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெய்வ கராட்சமாக அவங்களுக்கு வந்து காட்சி அளித்ததாக வந்து சொல்லப்படுறதுங்க. இது வந்து நடந்திருக்கான்றது நம்மளுக்கு தெரியல, இப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தவொடனே அவங்களுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் ஆயிடுது. ஸோ எல்லாமா இருக்க அந்த ஆதியும் அந்தமும் சிவன் தான் இல்லையா, அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க சாஷ்டாங்கமாக. அவங்களோட குறைய சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த தம்பதிகள். அந்த குறைய சொல்கிறாங்க. ஸோ சிவபெருமானும் வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு, நிச்சயமாக உனக்கு வந்து குழந்தை பிறக்கும், அதுலேயும் 3வது பிறக்கிற குழந்தை வந்து தெய்வ சக்தி பொருந்திய குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறையிறாரு சிவன். இவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்த உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கங்காபாவதியாரும் வராரு வீட்டுக்கு. தேவகிரி அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் நம்பலை. அதுக்கடுத்து அவர் கனவுலையுமே வந்து சிவன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. 3வது குழந்தை பிறக்குது. எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. ஏன்னா அந்த சிவனே சொன்ன அந்த தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தை தான் நம்மளோட பாபா. அவர் பிறக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜோசியர் சொல்கிறாரு, இந்த குழந்தை பார்த்திங்கன்னா தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தை. இவன் வந்து ஏதோ ஒன்றத்தை வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறதுக்காக பிறந்த குழந்தை, தெய்வத்தால் அனுப்பப்பட்ட குழந்தை. ஸோ அந்த குழந்தை வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய வந்து ஒரு ஃபக்கீர் அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து கேட்பார் இந்த குழந்தைய வேணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த குழந்தைய அவருக்கு மறுக்காமல் தத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஃபக்கீர் அப்படின்னா என்னென்னா, அது வந்து முஸ்லீமோட இதுவில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதாவது தெய்வத்துக்கே தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபக்கீர் அப்படின்னு இருக்கவருக்கு குழந்தை இருக்காது. அந்த தம்பதியருக்கு அவங்க கனவில் ஒரு அசரீதி ஒளி மாதிரி கேட்டிருக்கும். இந்த மாதிரி இந்த நாளில் இந்த இடத்துல இன்னார் தம்பதியருக்கு இருக்க குழந்தைய நீ போய் தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ஃபக்கீர் எப்போ வருவார் அப்படின்ற பதட்டத்திலேயே அந்த தம்பதியர் வந்து தேவகிரி அம்மாவும் கங்காபாவதியாரும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அந்த எந்த நாள் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த நாள் வரும். ஒரு நாள் அவங்க வீட்டு வாசலில் ஃபக்கீர் ஒருத்தர் வந்து குரல் கொடுப்பாரு. அப்போ அவங்க அந்த ஜோசியர் சொன்ன வாக்குப்படி அந்த குழந்தைய வந்து ஃபக்கீர்கிட்ட தத்து கொடுத்துருவாங்க. ஸோ பாபா வந்து இப்படி தான் வந்து முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆனாருன்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் பிறந்தது வந்து ஹிந்து குடும்பத்தில் தான், ஆனால் அவரை தத்து கொடுத்து வளர்ந்தது எல்லாமே ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் தான் வந்து பாபா வளர்ந்துருக்காரு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபக்கீர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பு முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுது. ரொம்ப வந்து உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போ அவர் மனைவி கிட்ட வந்து சொல்லுவார், பாபா அவர் வந்து இருக்கார் இல்லையா, பாபாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு குரு இருக்கார், அவர் பேர் வந்து வெங்கூசா. அந்த குருவோட மடப்பள்ளியில் வந்து நம்ம பையனை வந்து நீ சேர்த்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாரு. தன்னோட கணவன் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ஃபக்கீரோட மனைவி வந்து பாபாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு வெங்கூசா கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி அந்த மடப்பள்ளியில் சேர்த்து விடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெங்கூசா வந்து தீவிர பெருமாளோட பக்தர் அவர். ஸோ பாபாவை ஃபார் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருது. அவரோட ஞானத்தால் அவர் வந்து அறிஞ்சிக்கிறார். அந்த ஞான அறிவால் வந்திருக்க இந்த சிறுவன் வந்து ஒரு நார்மலான சிறுவன் கிடையாது. இந்த சிறுவன் வந்து தெய்வ அம்சம் பொருந்திய சிறுவன் அப்படின்றத அவர் ஞான அறிவால் அவர் உணர்ந்திருக்கிறாரு. உணர்ந்துட்டு பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த இந்து சம்மந்தப்பட்ட போதனை புக்ஸ் எல்லாமே வந்து கற்றுத்தராரு. பாபாவுமே அதை வந்து நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு சாதுவாக இருக்கார்.
ஸோ இதை எல்லாமே கூட இருந்து பார்க்குற சீடர்கள் இருக்காங்க இல்லையா, என்னடா இது, யார் இந்த பையன் இப்போ தான் புதுசாக வந்தான், இவனை வந்து நம்ம குரு வந்து ரொம்ப தூக்கி வச்சுட்டு கவனிக்கிறாரே, நம்ம எல்லாமே வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம குருவோட இருக்கோம், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நம்ம குரு கிட்ட கிடைக்கலையே, அப்போ இந்த பையன் மட்டும் ஏன் குருக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கான்னு சொல்லிட்டு பாபாவை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓர வஞ்சனை வச்சுட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ தான் பாபாவும் அந்த வெங்கூசா இருக்கார் இல்லையா, பாபாவோட குரு, இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பாபாவுக்கு வந்து அவர் நிறைய போதனைகள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெங்கூசா வந்து ஒரு கல் மேலே உட்காந்துருக்காரு. பாபா வந்து அவர் கீழே உட்காந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்து இந்த ஒரு 4 பேர் வந்து பாபாவை பிடிக்காதவங்க இருந்தாங்க சொன்னேன் இல்லையா, அந்த சீடர்கள் வந்து இந்த பையனை வந்து நம்ம எப்படின்னா வந்து கொன்னுடணும், இவன் இருக்கிறதால தான் வந்து நம்ம குரு வந்து அவனை தூக்கி வச்சுட்டு ரொம்ப பேசுகிறாரு, இவன் எங்கன்னா நம்ம தெருத்தி விட்டுட்டோன்னா கூட இவனை எப்படின்னா குரு வந்து அவரோட ஞான அறிவால் வர வச்சிருவார், இல்லை இவனே இங்கே தேடி வந்துடுவான், அதனால் இவனை கொல்றது தான் ஒரே ஐடியா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாபா மேலே வந்து கல்லை தூக்கி போடுறாங்க, ஒரு செங்கலை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வெங்கூசா வந்து அவரோட ஞான அறிவால் இந்த மாதிரி தன்னோட சீடர்கள் வந்து பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்கிட்ட வந்து அங்கேயே நில் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கற்பனையிலேயே வந்து அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கல் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போய் விழுந்துடுது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பால்காரர் வந்து அவரோட பசுவை கூப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இதை பார்த்து வெங்கூசா வந்து பாபா கிட்ட சொல்கிறாரு, அங்கே போயிட்டு அந்த பசுக்கிட்ட இருந்து எனக்கு பால் கறந்து எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாபாவுமே போகிறாரு. அந்த பசுவோட மடியில் பால் கறக்கிறதுக்கு போகிறப்ப அந்த பால்காரர் வந்து சொல்கிறாரு, இந்த மாடு வந்து கறவை மாடு கிடையாது தம்பி, இந்த பசுக்கிட்ட வந்து பால் வராது அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வந்து சொல்கிறாரு, இல்லை என்னோட குரு வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அவர் வந்து இதுக்கு பால் வரோன்னு தெரிஞ்சு தான் அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னது தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரர்கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த வெங்கூசா வந்து கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்காரர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மாடு வந்து பால் கறக்காது, இது வந்து கறவை மாடு கிடையாதுன்னு. அப்போ வெங்கூசா அப்படியா, அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடோட அந்த வயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து தடவி கொடுப்பாரு அப்படியே ஒரு மெல்லிசா. அப்போ அப்படியே லைட்டாக தடவும் போது இப்போ கரை அப்படின்னு சொல்லுவோன்னு கறந்தா பால் வரும். அந்த பால் வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். அவரோட நன்றி எல்லாமே பாபாவுக்கும் அந்த வெங்கூசான்ற குருவுக்குமே சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவார். அப்போ பாபாவுமே பார்த்திங்கன்னா அவரோட குருவை வந்து நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா வெங்கூசா வந்து சாய்பாபா கிட்ட சொல்லுவார், அதாவது இது வரைக்கும் நான் பெற்ற ஞான அறிவு ஞான சக்தி எல்லாமே உன்கிட்ட தர வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். பாபாவுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அவர் சொல்லுவார், இது எல்லாமே போக போக நீயே தெரிஞ்சுப்ப, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோடய ஞான சக்தி இது வரைக்கும் நான் பெற்ற ஞான சக்தி என்னோடய ஞான அறிவு எல்லாமே உனக்கு நான் மொத்தமாக வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ போக வேண்டிய இடம் வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஷிரடி நோக்கி இருக்க திசையை வந்து சொல்லுவார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த 4 சீடர்கள் வந்து பாபாவை வந்து கொல்லணும்னு நினச்சாங்க இல்லையா, அதில் 3 பேர் வந்து ஒரு சீடரை தூக்கிட்டு ஓடி வருவாங்க, குருவே எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெங்கூசா சொல்லுவார், நீங்கள் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய சக்தி எல்லாமே நான் வந்து இந்த பாபா கிட்ட வந்து கொடுத்துட்டேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் மனசு வச்சா காப்பாற்றலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் வந்து அவருக்கு திரும்ப உயிர் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, என்னோடய குரு கொடுத்த எதுவும் தான் எனக்கு அவர் இதுக்கு அனுமதிச்சாருன்னா நான் தாராளமாக வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ குரு வந்து ஓகேன்னு சொன்னதால் பாபா வந்து அவரோட ஞான இதுவை பயன்படுத்தி அந்த இறந்து போன அந்த சீடர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து திரும்ப வந்து உயிர் பிழைக்க வச்சுருப்பார். அதாவது தன்னை கொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே அவர் வந்து பண்ணவங்க தப்பு பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவங்க ஒன்ஸ் அந்த தப்பை திருத்திக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு பாபா வந்து அவங்கள வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ இதுதான் பாபா வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு அந்த ஒரு தெய்வமாக அவர் வந்து உருவெடுத்து பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னோட குரு சொன்னார் இல்லையா, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது, நீ போக வேண்டியது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதை நோக்கி பாபா வந்து போக போகிறாரு. அதாவது எங்கே போக போகிறாரு? ஷீரடி விஜயம். ஸோ ஷீரடிக்கு பாபா எப்படி போகிறாரு, அதுக்கு நடுவில் என்னென்னலாம் அவர் சமாளிக்கிறாருன்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாபா வந்து 12 இயர்ஸ் வந்து வெங்குசா கூட இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து தன்னோட குரு சொன்ன வார்த்தைக்காக ஷீரடி நோக்கி போயிருக்காரு. இன்றைக்கி ஷீரடியில் மகாராஜ் மாதிரி நம்மளோட பாபாவை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் பாபா ஃபஸ்ட்டு ஷீரடிக்குள்ளே போகிறப்ப அப்படிலாம் பாபாவை வர வச்சாங்களான்னு கேட்டால் உண்மையாக கிடையாதுங்க. பாபாவை வந்து அவ்வளோ திட்டக்கூடாத வார்த்தையில் திட்டி, அதாவது எப்படி சொல்லணுன்னா, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நம்மளோட சாய்பாபா மேலே கல்லை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, அவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்றத புரியாமல். ஆனால் அதெல்லாம் கூட பாபா எதுவுமே எடுத்துக்காமல் சிரித்த முகத்தோடையே அது எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே குழந்தைகளுக்கு ஒரு காலத்தில் எந்த குழந்தைகள் வந்து தான் மேலே கல்லை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே பூந்தி கொடுத்துருக்காரு. அவங்க கூட சேர்ந்து அன்பாக ஆசையாக விளையாடி இருக்காரு அதே ஷீரடி மண்ணில். இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் சொல்கிறேன். பாபாவோட ஷீரடி விஜயம் பற்றி கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராக இருக்கீங்களா, ஆவலாக இருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் பாபாவோட வாழ்க்கை வரலாறு எபிசோட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைபரை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.